ஹாய். இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஐ ஆம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீ டூன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை பயன்படுத்துவோம். ஆக்சுவலாக அப்படி பயன்படுத்தக்கூடாது. இப்போலாம் மீ டூன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தமே மாறி போயிடுது. ஸோ அதனால் மீ டூன்ற ஃப்ரேஸை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்மக்கிட்ட ஐ ஆம் ஸோ ஹாப்பின்னு சொல்கிறாங்கன்னா நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஆம் ஐ அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதே டென்ஸில் தான் நாமளும் ரிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் கம் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நானும் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு சொல்கிறதுக்கு ஸோ வில் ஐ அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இப்போ நானும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ கேன் ஐ அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். நானும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ வாஸ் ஐ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.